ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம அஞ்சலி இருக்காளே பயங்கரமான ஆளுங்க. அவள் இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றதையும் மறந்துட்டு வேற ஒரு சிஐடி வேலையில் இறங்கியிருக்கா. அதை வச்சு எப்படியாச்சும் கார்த்தியோட மனசுலையும் நம்ம அத்தை இருக்காங்களே ஜானகி அவங்க மனசுலையும் இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக பயங்கரமான வேலை பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அதில் அவள் ஜெயிக்க போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. அது தெரிஞ்சு ஏன் அதுக்கு அவள் பாடுபடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு உள்நோக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பார்த்துனுங்கிறா. அப்படி என்ன வேலை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்தி ஏற்கனவே இந்த வீட்டில் வந்து நீ எதுலையும் தலையிடக்கூடாது, எந்த விஷயத்துலையும் நீ மூக்க நுழைக்கக்கூடாது, நீ உண்டு வேலை உண்டு ஏதோ ஒரு மூலையில் இருக்கும், இந்த 6 மாதமும் நான் உன்னை கண்ணிலே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அமைதியாக இருப்பாளா? ஏதாச்சும் ஒன்று மனசில் இடம் பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான வேலையெல்லாம் பார்த்துருக்கிறா. அதில் ஒரு வேலை தான் அவள் காதில் ஏதோ ஒரு விஷயம் அரசல் புரசலாக வந்து விழுது. அது என்னென்னா ரேவதி ரேவதி ரேவதி. எப்போ பார்த்தாலும் இந்த ரேவதியை பற்றியும் பேசிக்கிறாங்களா, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. கௌதமும் இந்த ஜானகியும் எப்போ பார்த்தாலும் எது எளியும் புளியும் மாதிரி நின்றுட்டுருக்காங்க. ரொம்பவே ஒட்டி ஒராசி நின்றாங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்காங்களே, என்னவா இருக்கும்? சரி சரி, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது போல், நம்ம கொஞ்சம் டீப்பாக இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இலக்கியாவும் முதல்ல ஃபாலோ பண்ணுறா. இலக்கியம் என்ன பண்ணுறா எது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தானே எல்லா விஷயமும் தெரிய வரும். அதனால் இப்போ வந்து எப்போ பார்த்தாலும் ரேவதியை பற்றி பேசிக்கிறாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமை எட்டி பார்க்குறப்ப தான் ஒரு இது தெரியுது. இங்கே வந்து ஜானகி கூட இருக்கிற ஒரு ஃபோட்டோவை ஃப்ரேம் ஒஞ்சிச்சு அப்படின்றத பற்றி பேசிக்கிறாங்க. இன்னொன்று என்னை பெத்த அம்மா என் ரேவதி அம்மாவோட ஃபோட்டோ எப்படி உடையிலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கௌதம் சொல்கிறான். அடப்பாவே என்னடா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா அந்த ரேவதியோட இருக்கிற ஃபோட்டோ. ஐயோ இதுதான் உண்மையா? இத்தனை நாளாக இதை வச்சு தான் பைரவி மேடம் வந்து அந்த இவ்வளோ ஜானகி மிரட்டினாங்களா? அடப்பாவி இவ்வளோ நாள் இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஜானகிக்கு வந்து கௌதம் மேலே ஒரு இஷ்டம். அதுக்கு காரணம் இதுதானா? அதை வச்சு தான் இதை வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்னா அப்போ ஜானகிக்கும் ரேவதிக்கும் என்ன தொடர்பு, அதையும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பிளானை போட்டுட்ருக்கா. இந்த பிளானில் பைரவியை கூட்டு சேர்க்கலாமா வேணாமான்னு பார்த்தா கூட்டு சேர்த்து தான் அவனுக்கு, இல்லைன்னா தனியாக எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அந்த வீட்டில் பேசுறதுக்கான ரைட்ஸே இல்லையா இவளுக்கு. அதனால் பைரவி கூட கூட்டு சேர்ந்தால் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கொண்டு போய் அவள் காதில் ஓதுறான். மேடம் மேடம் இப்படி தான் மேடம், நான் ஏதோ தப்பு வாக்கில் அந்த பக்கம் போனேன், அப்போ பார்த்தா இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ரேவதி தான் கௌதம பெத்த அம்மாவா. ஐயோ எனக்கு இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோத்தம் இருக்காரு. ஐயோ இது வந்து எனக்கு எப்பயோ தெரியும், ஆனால் யாரோட குழந்தைன்னு தெரியாமல் தான் நான் இருந்தேன், ஆனால் இது அந்த ரேவதியோட பையன் தானா? உடப்பாவிங்களா, எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் என் காதில் பூ சுற்றிட்டாளுங்களே, இவளுகளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவியை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறா. அதுக்கப்புறமா வாங்க மேடம் உங்களுக்கு ஆதாரத்தோடு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏன்னா எப்போவுமே இந்த அஞ்சலி வந்து கிறுக்கு மறுக்க ஏதோ அரைய குறையமாக கேட்டு வந்து நம்மளை குழப்பி விட்டுருவா இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. அவங்கள நம்ப வைக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு பிளானை போடுறா. அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா அந்த ரேவதியோட இருக்க போட்டோ அங்கே இருக்குது. பாவிகளா இப்படி பண்ணிட்டீங்களேடா, என்னடா உங்களுக்கெல்லாம் வைத்திருச்சல், இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த வீட்டிலே இருந்துட்டு இந்த வீட்டு உப்பையை தின்னுட்டு கடைசியில் இந்த வீட்டில் இருந்து ஃபோட்டோவை எடுத்து போட்டு எவ்வளோ ஒருத்தி ஃபோட்டோவை கொண்டு வந்து வச்சுருக்கான்னா அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்கே வாங்க, எல்லாருக்கிட்டையும் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் நின்று கத்தினுங்கிறா இந்த பைரவி. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வந்தா அவள் கையில் ஒரு ஃபோட்டோ. என்ன பைரவி இது என்ன ஃபோட்டோ, கீழே விழுந்து ஒஞ்சிச்சு, அதை ஃப்ரேம் போட கொடுக்கலான்னு எடுத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜானகி கேட்க, ஐயோ அண்ணி நீங்கள் இன்னும் முட்டாளாகவே இருங்க, அதனால உங்களை எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க, எதுவுமே தெரியாத தத்தி மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. அடப்பாவி என்னடா ஃபோட்டோ இதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் ரேவதியும் கௌதமும் இருக்கிற ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ எதுக்கு அங்கே வந்துச்சு, இவ ஃபோட்டோவை யார் கொண்டு வந்து இங்கே வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான டென்ஷனோட கேட்க, அதுவே உங்களுக்கு தெரியாதா? ஐயோ ஐயோ அன்னைக்கு 2 ஃபோட்டோ இருந்துச்சுல்ல, அதில் ஒரு ஃபோட்டோ கீழே விழுந்து வந்துச்சா, அதில் நீங்களும் கௌதமும் இருந்தீங்க. அப்போ இன்னொரு ஃபோட்டோ என்ன? ஓ அதானா இது, அடி பாவி அதனால தான் அன்றைக்கி குடுக்குன்னு ஓடி இந்த ஃபோட்டோ வச்சாடி, உனக்கெல்லாம் மனசாச்சிடுறது இல்லையாடி, நான் எந்த உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சத்தியம் வாங்கணும், அதவே நீ சொல்லி வச்சிருக்கன்னா உனக்கெல்லாம் எவ்வளோ திமிரு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலான்னு ஒன்று விட்றாங்க இலக்கியாவை. அந்த ஜானகி இதுக்கு மேலே நீ வந்து என் கிட்ட பேசவே கூடாது, என் மூஞ்சில் முழிக்கவும் கூடாது, என் பையனை என்கிட்ட பிரிச்சுட்டுல, இதுக்கு மேலே உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தீட்டி விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இலக்கியா சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட இலக்கியா சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.